இப்போ நம்ம மம்மி பற்றி சொல்கிறோம். ஈஜிப்டில் அந்த மம்மியை வந்து ப்ரிசர்வ் பண்ணாங்க. நான் என்ன படிச்சிருக்கோம், மம்மிக்கு வந்து தைலங்கள்லாம் தடவி பேண்டேஜ் போட்டு அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணாங்க. ஆயிரக்கணக்கான வருஷங்கள் எம்பாமிங் மாதிரி அது வந்து உடல் அழியாமல் இருந்துச்சு. அப்படின்னா அந்த அழியாமல் பாதுகாத்தது அந்த காலத்துலேருந்தே அரோமா தெரப்பி தான். 2 ஆயில்ஸ், ஒன்று மிர்ருங்கிற ஆயில், இன்னொன்று வந்து சிடர்வுட்டு. இன்னும் பெருமையாக நம்ம சொல்லணும்னா அந்த சிடர்வுட்டுக்கு தாயகம் நம்ம இந்தியா தான். தேவதாருன்னு சொல்கிறது, அந்த தேவதாருலேருந்து எடுக்கிற ஆயில் தான் சிடர்வுட்டு. இந்த 2 ஆயில்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான வருஷங்கள் ஒரு உடலை வந்து சிதையாமல், பாக்டீரியா அதை அழிக்காமல் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்கு. அப்படின்னா அந்த அரோமா தெரப்பியோட மகித்துவம், அதோடைய மகிமை என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா. அது வேறு எந்த ஒரு கெமிக்கல் இல்லாமல் ஆயிலை மட்டுமே தடவி பேண்டேஜ் மாதிரி சுற்றி அந்த உடம்பை வந்து நம்ம 1000 வருஷங்கள் வந்து அந்த மம்மியில் இருந்திருக்கு. நம்ம இப்போ அதை எடுத்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா அது ஃபிக்ஸேட்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த மசில்லாம் இதெல்லாம் உடையாமல், நம்மளுடைய தோல் இதெல்லாம் உடஞ்சி போகாமல் இறுகி அது உடலுடைய அமைப்பு அப்படியே இருக்கிற மாதிரி வச்சுருந்தது அந்த 2 ஆயில்ஸ் தான். ஸோ அது மாதிரி அரோமா தெரப்பி அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா அதோடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரீட்மெண்ட்டும் ஒவ்வொரு விதத்தில், இப்போ சித்தா இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, அலோபதி இருக்குது அப்படின்னா எல்லாமே பிளான்ட்டை நம்பி தான் இருக்காங்க. பிளான்ட்லேருந்து வேரியஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுது.